இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பழனி முருகன் கோயிலில் வேலை வாய்ப்பு வந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எப்போ வரும்னா ஏப்ரல் மேல் வரும். அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 15 கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நண்பா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தைப்பூசம் எப்போ கொண்டாடப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் திருநாள்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்குன்னு பண்டிகை லீவே விட்டாங்க. இது தமிழரோட இந்துக்கள் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்துக்கள் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுதுன்னா முருகப்பெருமான் போரில் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சு வென்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வென்றதை வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறும் வகையில் இந்த விழா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் பிறந்த மாதம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழனி முருகன் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் எத்தனை படை வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வீடு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்னென்ன வீடுன்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னென்ன வீடுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 60 வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்துச்சுன்னா வந்து பேர் சூரபத்மனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைப்பூசம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வென்ற நாள்னு சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் கொண்டாடுறோம். அது வென்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திரனோட மகளை வந்து பார்த்திங்கன்னா தெய்வானை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மணந்த திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சிங்க நண்பா. இதெல்லாம் கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. திருச்செந்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா போர் நடந்துச்சு. அந்த போரில் தான் முருகன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றார் அந்த தலத்தலம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் படை வீடு வந்து பார்த்திங்கன்னா பழனி. இந்த பழனி வந்து பார்த்திங்கன்னா மாங்கனிக்காக விநாயகரோட சண்டை போட்டு தோற்று தான் அந்த கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் போய் நின்றது தான் திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. சுவாமிமலை எதனால் பேர் வந்துச்சுன்னா தன் தந்தை சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தமிழ்னு சொல்லியிருக்காங்க. முருகன் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பனாக காட்சி அளிக்கும் திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருத்தணி. இந்த திருத்தணி பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த சூரனை வதம் செஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா சினம் தணிந்து சூரனை வந்து பார்த்திங்கன்னா வதம் செஞ்சு அதுக்கு மேலே கோவம்லாம் தணிந்ததுக்கப்புறம் குறவர் மகள் வள்ளியை வந்து பார்த்திங்கன்னா மணந்த திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி. அதில் ஃபஸ்ட்டு மனைவி வந்து பார்த்திங்கன்னா தெய்வானே அது வந்து பார்த்திங்கன்னா இந்திரனோட மகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறவர் மகள் வள்ளி 2வது திருமணம் செய்த திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவைக்கு பழம் உதிர்ந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தரும் திருத்தலம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு எத்தனை படை வீடு இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வீடு. ஒவ்வொரு வீடும் நம்ம பார்த்தா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அண்ணன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சகோதரன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் சொல்லலாம். முருகப்பெருமானின் மனைவி பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானே 2 மனைவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். முருகனின் தந்தை பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முருகனின் தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து முருகப்பெருமானின் தாய் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. தாய் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதின்னு சொல்லி நாம் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலில் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பழனி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி என பெயர் வர காரணம் என்னான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பழனி முருகன் கோயிலில் வேகன்சி வந்துக்குது. அந்த பழனி முருகன் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக பழனின்னு பெயர்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தமிழ் புலவர் ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பழனி என்று அழைத்ததால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பார்த்த பழனின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அழைச்சாங்களாம். அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி நம்ம சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் என பெயர் சூட்டியது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முருக பெயர் வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா முருகன்ற சொல்லிலிருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா முருகன்ற பெயரில் வந்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் தளத்தில் இருந்து மேற்கே 2 கிலோமீட்டரில் என்ன நதி இருக்குதுன்னா சண்முக நதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. நல்லா நோட் பண்ணிங்க. பழனி முருகன் கோயிலிருந்து மேற்கு திசையில் 2 கிலோமீட்டரில் சண்முக நதி போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இதெல்லாம் எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகனை காண எத்தனை படி ஏறி வந்து தரிசிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னா
693 படி இருக்குது. அந்த 693 படி ஏறி வந்து தான் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கும்போது சொல்லலாம். முருகன் கோவிலுக்கு மின்னிலுவை ரயில் கொண்டு வந்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1965 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மின்னிலுவை ரயில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்குதுன்னா கண்டிப்பாக முருகனுக்கு வேறு பெயர் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆறுமுகன், குமரன், குகன், சரவணன், வேலன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு நிறைய பெயர் இருக்குது. அதனால் நீ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சிங்க நண்பா. கண்டிப்பாக கேட்பாங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் பிறந்த இடம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. முருகன் வந்து பார்த்திங்கன்னா தென்காயத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் நண்பா. கொஸ்டின் 14 கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். பழனி முருகன் கோயில் வந்து வேகன்சி வந்துச்சு. இந்த வேகன்சியில் நீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே வராது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடு நண்பா. அவங்க பயனடையிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.